அதாவது நம்ம ஒரு சரணடைவது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பலவீனம்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு சரண்டர் அடைகிறது, ஒரு சரண்டர் ஆகிறது, அவன் சரண்டர் ஆகிட்டான் இல்லை அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பலவீனமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்ம தேவன்கிட்ட வரும்போது நம்ம சரண்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான காரியம், த பவர் ஆஃப் சரண்டர் அப்படிங்கிறத குறித்து அந்த தலைப்பின் கீழே இன்றைக்கி பார்க்கலாம். 46வது சங்கீதம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பி ஸ்டில், பி ஸ்டில், அதாவது எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ அப்படியே ஒரு நிமிஷம் உட்கார்ந்துரு, அதாவது எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு நீ இரு என்று சொல்லக்கூடியதாக, அமைதலா நீ அமர்ந்திருந்து நானே தேவர் அறிந்து கொள்ளக்கூடியதாக. நம்ம இந்த குவைட்டை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம எவ்வளவு முறை எவ்வளவு நேரம் நம்ம அமைதலாக தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாமே இப்போ டைமில் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய எல்லாமே என்ன, ஒரு கால அவகாசம் வச்சு தான் போய்கிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், எத்தனை மணிக்கு வரணும், காலையில் எத்தனை மணிக்கு அலாரம் வைக்கணும், எவ்வளோ நேரம் சர்வீஸ், எத்தனை மணி நேரம், நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம், திரும்ப போகிறதுக்கு எவ்வளோ நேரம், எல்லாமே ஜெபம் பண்ணுறது எத்தனை நிமிஷம், இத்தனை நிமிஷத்துக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், இல்லை இதுக்கு போகணும், வேலைக்கு போகணும், எல்லாமே நம்ம ஒரு அப்படி ஒரு அவசர கதியில் போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுறோம், நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து செய்கிறோம், ஒன்று வரலன்ன உடனே என்ன ஆயிடுது, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம என்ன பார்க்குறோம், எல்லாமே ஒரு ஒழுங்காக இருக்கணும், வீடுனா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா வீட்டில் வைக்கிற பொருள்லாம் அந்த மாதிரி இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிரும். இது பிள்ளைங்க ஷூ கழட்டி வைக்கணும், அப்படி தான் கழட்டி வைக்கணும். ஹஸ்பண்டு துண்டை வைக்கணும்னா அப்படி தான் துண்டை வைக்கணும். இல்லை ஒய்ஃப் இதை வைக்கணும், அப்படி தான் வைக்கணும். ஏதாவது ஒரு பொருள் இருக்கிற இடத்துல இல்லாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. நம்மளால் எதையுமே பொறுத்து கொள்ள முடியல. இப்போ டிராஃபிக்கில் போகிறீங்க, ஒரு டிராஃபிக் ஆயிடுது, லேட் ஆயிடுது அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே. ஆனால் ஒரு அமைதலாக தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து நம்ம கேட்கக்கூடியதாக, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதாக எப்போ நம்ம அமைதலாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுமையாக கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கக்கூடியதான். ஆனால் இதில் என்ன ஆகும்னா, இப்போ உங்களுடைய நோக்கம் இல்லை உங்களுடைய திட்டம் நடைபெறலை, இல்லை உங்களுக்கு இதாகிடுது, ஸ்ட்ரெஸ் ஆகிடுதுனோடனே 2 ரியாக்ஷன் வரும். ஒன்று ரொம்ப ஹைப்பர் ஆகிடுவீங்க. என்னென்னா எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்னு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ தயவு செஞ்சு நீங்கள் நான் சொன்ன உடனே பக்கத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தார், ஒய்ஃப் இருந்தார்னா பார்க்காதீங்க, சரியா? என்னையை மட்டும் பாருங்கள். ஏன்னா என்ன தெரியுமா ஆகும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்துருச்சு, எனக்கு இதாகிருச்சு அப்படின்ன உடனே எல்லாமே அதை இல்லையா ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். எப்படி மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னா, ஒரு வேலை சொல்லி ஒரு வேலை செய்யணும்னா அதில் இதை எப்படி செஞ்சியா, நான் என்ன சொன்னேன், இங்கே போன்னு சொன்னா, அதை வைன்னு சொன்னா, இதை பாருன்னு சொன்னா, இதை வைக்க சொன்னா, இப்படி எல்லாமே மைக்ரோ மேனேஜ்மெண்ட் போக ஆரம்பிச்சிடும். எப்படி நான் ஒரு ஆளை போட்டு அப்படியே அமுக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அதனால் அது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இன்னொன்று என்ன தெரியுமா செய்வோம், அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுக்க மாட்டோம், நம்பி ஒரு வேலையை கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது சொதப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுத்துட்டு அவன் பின்னாடியே போவோம். அதனால தான் சொன்னேன், ஹஸ்பண்ட் இருந்தால் பக்கத்தில் பார்க்காதீங்க, ஒய்ஃப் இருந்தால் பார்க்காதீங்கன்னு. என்னன்னா நம்ம சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்வோம், பின்னாடியே போவோம். அதை செஞ்சியா, நான் சொன்னேன்ல, நான் என்ன சொன்னேன், எப்படி பின்னாடியே போயிடு, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற, இது நடக்கும். ஏன்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்கிறதுன்னா இதை தான் செய்யக்கூடியது. ஒன்று மைக்ரோ மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது இன்னொருத்தர் கொடுக்கவே மாட்டீங்க, மூணாவது என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடிக்கிட்டே போகும். எதை பார்த்தாலும் ஒரு பயங்கரமாக போய்கிட்டே இருக்கும், உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது.
ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையே அந்த மாதிரி மாறக்கூடியதாக ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் கொண்டு போய் உங்களையும் கொண்டு போய் நிறுத்திடுவீங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் கொண்டு போய் நிறுத்திடுவீங்க, எல்லாரையும் கொண்டு போய் நிறுத்தக்கூடியதா. இல்லைன்னா என்ன தெரியும் சொல்லுவீங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான், நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறது காரணமே யார் தெரியுமா, நீ தான். ஒரு ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடும், அடுத்தால ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. எதையுமே நம்ம நம்பவே மாட்டோம், ரியாலிட்டிங்கிறதே நம்பவே மாட்டோம். நம்ம இவனை மாற்றவே முடியாதுங்கிறத நம்பவே மாட்டோம். நம்ம எப்படியாவது அவனை சரி பண்ணிடணுங்கிறதுல நம்ம போட்டு எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். இல்லைன்னு என்ன தெரியுமா ஆயிரும், கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் போயிடும். எப்படி, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் அதனால் ஒன்றும் செய்ய மாட்டேன், போ, என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன சொன்னாலும் அதெல்லாம் அப்படித்தான், எதை சொன்னாலும் அதெல்லாம் அப்படித்தான், ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, ஃபுல்லாக கிவ் அப். ஒரு பாசிவ் சரண்டர்னா எல்லாத்தையும் எல்லாம் போயிடுச்சு. இதில் இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா இருக்கும், பிட்டி பார்ட்டி நடத்துவோம், நம்மளையும் நம்ம கூட்டுக்கிறோம். நான் அது சொல்லும்போது ஸ்வாலோ த வாலோன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும்தான் எல்லாமே இப்படி போகுது, நான் செய்கிறது, நான் என்ன பண்ணாலும் என்னை யாருமே இது பண்ணுறதில்ல, உட்காந்து அவங்க பிட்டி பாட்டி நடத்திக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நானும் என்னெல்லாம் செய்கிறேன், நான் காலையிலேருந்து போகிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், என்னை யார் சாப்பிட்டியான்னு கூட கேட்குற ஒரு நாதியும் கிடையாது, நான் உயிரோடு இருக்கணும் இல்லையான்னு பார்க்குற கூட ஒரு நாதி கிடையாது, எல்லாத்துக்கும் நான் செய்கிறேன். சாரி, நிறைய பேரோட வீட்டில் நடக்கிற மைண்ட் வாய்ஸ் சொல்கிறேன் போல இருக்குது. பாதி பேர் வெளியே சத்தமாகவும் சிரிக்க முடியாமல் பொம்மி சிரிக்கிறது எனக்கே கேட்குது. இதுதான் செய்வீங்க, எந்த மாதிரி செய்யக்கூடியது. இல்லைன்னு என்ன தெரிய செய்வீங்க, பிறகு செய்யலாம் பார்த்துக்குறோம், இப்போ என்ன அவசரம், ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லணும் இல்லையா, எதையும் நேரத்துக்கே செய்ய மாட்டோம். இல்லை கடைசி என்ன தெரியுமா செய்வீங்க, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். எப்படி, நம்ம என்ன செஞ்சு என்ன புண்ணியம், எல்லாம் விதி பிரகாரம் தான் நடக்கும், என்னத்தை பண்ணி என்ன போகிறோம், அதனால் பேசாமல் விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். நிறைய உதாரணம் சொல்ல முடியும். நான் இந்த பிள்ளைங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக படிக்கலைன்னு என்ன தெரியுமா வச்சுவான், எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் கருத்தாக அவ்வளோதான், நம்ம என்ன செய்ய முடியும், நான் செஞ்சுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் கிறிஸ்தவத்தில் வரும்போது கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம முழுமையாக கர்த்தர்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்படி நம்ம முழுவதுமாக கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து, ஆண்டவரே நான் சரணடைகிறேன்னு சொல்லி 2 கையையும் தூக்கி நம்ம பாடுறது ஐ சரண்டர் ஆல்னு பாடுவோம். ஆனால் எதையும் சரண்டர் பண்ண மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரணம் சொல்லி கொடுக்குறேன். முதலாவது, நமக்கு நம்ம கண்ட்ரோலை விடுறதுக்கு பயம், லெட்டிங் கோ ஆஃப் கண்ட்ரோல். ஏன்னா என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே எனக்கு கீழே நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மேரேஜு இல்லை நம்மளுடைய குடும்பம் இல்லை நம்மளுடைய வேலை இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ், இது எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இதில் ரொம்ப ஒரு பெரிய காரியம் என்ன, நம்மளுடைய கண்ட்ரோலை விட்டு இது அடுத்தவங்க கண்ட்ரோலில் நம்மளால் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் நல்லா கார் ஓட்டுறாளாக இருந்தீங்கன்னா, கணவன் நல்லா கார் ஓட்டினார்னா, மனைவி வாரம் ஓட்ட வச்சு உங்களால் பக்கத்தில் உட்காந்தா அவங்க ஓட்டுற நீங்கள் பிரேக் பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க, பின்னாடி எதுவுமே இருக்காது, ஆனாலும் மிதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களால் முடியாது, ஏன்னா என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது நமக்கு தேவன்கிட்ட வரும்போதுமே நம்மளால் இது விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு இல்யூஷன், அதாவது என்ன, நம்மகிட்ட வரக்கூடிய ஒரு கற்பனை என்ன தெரியுமா, எனக்கு என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும்.
கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இல்லூஷன் எப்போ வரைக்கும் தெரியுமா இருக்கும் உங்ககிட்ட? ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் தான் உங்கள்கிட்ட இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி இருக்கும். இந்த இல்லூஷன் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்சி எப்போ இருக்கும் தெரியுமா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோய் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், நான் எல்லாமே கரெக்டாக சாப்பிட்டேன், எக்ஸசைஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், எனக்கே இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வரக்கூடியது. இல்லை நீங்கள் வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது எல்லாம் செஞ்சுட்டு நல்லா போயிட்டு இருக்கும்போது டபக்குன்னு வேலை போயிடும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி கிடையவே கிடையாது நம்மக்கிட்ட. என் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6வது வசனம் என்ன சொல்லுது? என்ன? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம பூரா நம்மளுடைய புத்தியில சார்ந்து ஏன் கண்ட்ரோல்ல எல்லாம் நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. நீ யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களில் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் இல்லை உங்களுடைய நேரம் இல்லை உங்களுடைய பொருளாதாரம் இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் ஆண்டவரே இதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க நம்ம ஜெபம் பண்ணுறோமா? நம்ம திட்டம் என்னன்னு சொல்லி ஆண்டவரே இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிற ஜெபம் தான் நிறையா இருக்குது. என்ன காரணம் என்னென்னா, நான் எனக்கு கண்ட்ரோலை விட்டு போயிடக்கூட காரணம் என்ன? என்னோட செல்ஃப் சஃபிஷியன்சி. இதில் இன்னொரு என்ன பிரச்சனைன்னா, நான் என் வேலை போயிடுச்சுன்னா, என் குடும்பம் இதாகிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட் இஃப் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை பெருசாக தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரியம் செய்கிறீங்க, அதனால் வரக்கூடிய ஒரு அவுட்கம் எப்படி இருக்குது என்று சொல்லக்கூடியதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதனுடைய காரியம் தெரியும். அதாவது நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டு எல்லாமே செஞ்சுட்டு வரக்கூடிய அவுட்கம் வந்து வேறு மாதிரி வருதுன்னு வைங்களேன். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் யாக்கோபு 4வது அதிகாரம் வாசிங்க. இது புடி யாக்கோபு 4:13 பாருங்களேன். நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். என்னன்னா, நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, நம்ம ஒரு திட்டம் வச்சிருப்போம், அந்த திட்டத்தின் பிரகாரம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம். அதனால என்ன பண்ண மாட்டோம்னா, கர்த்தரை நம்பி முழுமையாக நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ நமக்கு வந்து இந்த கண்ட்ரோலை விட்டுட்டோன்னு வைங்க, நமக்கு வந்து ஐயோ என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னாகும், நம்ம வந்து என் கண்ட்ரோலில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனாலே நீங்கள் பெரும்பாலும் என்ன செய்வீங்க, என் திட்டத்தின் பிரகாரம் நடக்கணும், இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லைங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்துச்சுன்னா தான் நீங்கள் கர்த்தரை நம்பி இருப்பீங்க. எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இதில் இருப்பீங்க தெரியுமா? உங்களுடைய வேலையோ இல்லை உங்களுடைய குடும்பமோ இல்லை உங்களுடைய ஹெல்த்தோ இல்லை உங்கள்கிட்ட எதுவுமே உங்கள் கண்ட்ரோலை மீறி நடக்கும்போது தான் தெரியும், இல்லை நான் செய்கிறதெல்லாம் செஞ்சேன் ஆனாலும் வர்ற அவுட்கம் வேறையாக இருக்குது, நான் செய்கிறதெல்லாம் செஞ்சாலும் எனக்கு வரக்கூடிய பலன் வேறு பலன் கிடைக்குது, அப்போ இது என்னுடைய காரியம் இல்லை அப்படிங்கிறது வரும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட கண்ட்ரோலை விடுவீங்க. ரொம்ப எனக்கு இந்த ஃப்ளைங் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஃப்ளைட் இது பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்க, அந்த இதில் ஏர்ஃபோர்ஸில் இதில் சேரணுன்னா முதல்ல கூப்பிட்டு அந்த இதை எடுப்பாங்க, வந்து கையை மூடி கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு நிற்க சொல்லுவான். எங்கள் ஸ்கூல் இதில் படிக்கும்போது, காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அதான் முதல்ல இது வந்து கையை மூடிச்சு நிற்க சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் நின்று முடிச்சு, ஒரு 5 நிமிஷம் கையை இப்படி மூடி வச்சு நில்லுன்னு சொல்லுவாங்க. நின்று முடிச்சு, உங்களுக்கு யாருக்கும் போனது இல்லையா? நீங்கள்லாம் இதுதான் செய்வான். அது அந்த காலத்தில். இப்போ மாறிடுச்சு, அப்போல்லாம் இல்லை, இப்போ எல்லாம் க்ளவுஸ் போட்டுக்கலாம். அந்த காலத்தில் அது செய்யலை.
இப்படி பிடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கையை விரித்து காட்ட சொல்லுவான். யாருக்கெல்லாம் கை வேர்த்திருக்கோ அவெல்லாம் போன்றுவான், யூ ஆர் நாட் ஃபிட்டுன்னு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அதனால் உங்களுக்கு வந்து இது வேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ என்னென்னா இந்த பிளேன் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூரா ஃப்ளை பை வயர் வந்துருச்சு. நீங்கள் பெங்களூரில் இந்த ஏர்பஸ் A320 ஆக்சிடெண்ட் ஆச்சு ராஜீவ்காந்தி காலத்தில். அப்போ வந்து A320 ஃப்ளை பை வயர் முழுவதுமாக ஆட்டோ லேண்டிங், ஆட்டோ இது அது வந்து ஃப்ளை பை வயர்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல் வந்த ஏர்க்ராஃப்ட் A320, ஏர்பஸ் A320. அதில் நீங்கள் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா தானாக அதே வந்து கீழே இறங்கிடும். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இறங்கினதுக்கப்புறம் கண்ட்ரோலை பிடிச்சி இழுத்து நீங்கள் வந்து பிரேக் பிடிச்சா போதும், மீதி எல்லாம் அதே தானாக செஞ்சிடும். கரெக்டாக ஹைட் இறக்கி அதே வீலை திறந்துடும், அதே கீழே இறங்கிடும். ஆட்டோ பைலட் அது பேரே, அது பறக்கிறது பூரா ஆட்டோ பைலட்டு. லேண்டிங்கும் அதில் உண்டு. ஆனால் இது இறங்கும்போது இது என்ன பண்ணுன்னா அலைன் பண்ணும்போது இந்த ரட்டர் ஆடும். இந்த டெம்டேஷன் என்ன இருக்குது தெரியுமா, அதை பிடிக்கணும்னு தோணும். பெங்களூரில் ஆக்சிடெண்ட் ஆன காரணமே அதுதான். என்ன கேப்டன் பிடிச்சிட்டாரு, அதை பிடிச்சி அவர் திரும்பி பார்த்துட்டாரு, அவர் கண்ட்ரோல் எடுக்க பார்த்தாரு. ஏன்னா ரொம்ப ஆடுது, ஏன்னா க்ளவுடில் ரொம்ப ஆடுதுன்னு சொல்லி கடைசியில் என்ன அது இறங்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இறங்கிருச்சு. பக்கத்தில் இருந்து மோதி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் காலத்துக்கு அந்த ஏர்க்ராஃப்டே நிறுத்தி வச்சுருந்தாங்க இந்தியாவில் இந்த 90s. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு விடுறது கஷ்டம். ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லாமே கர்த்தரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னால் தான் உங்களால் விட முடியும். அப்போது உங்கள் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை தெரியுமா. யாக்கோபு சொல்கிறாரு, உன் லைஃப் என்ன, நம்ம நாளைக்கு இருப்போன்ற உறுதி இருக்கா? ஆனால் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், காலகாலத்துக்கு பிளான் பண்ணுறோம், காலகாலத்துக்கு பிளான் பண்ணுறோம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன சர்ச்சிலையும் நிறைய பிளான் பண்ணுறோம். அதுக்குள்ளே கர்த்தர் வந்துட்டாருன்னா, நான் முன்னாடி ஒரு இது சொல்லியிருக்கேன். நான் முன்னாடி ஒரு இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே நான் டீக்கனானே. நான் ஏப்ரல் மாதம் செலக்ட் ஆகி மீட்டிங்கு போனேன். மீட்டிங் உட்காந்துருக்கும்போது ஏப்ரல் மாதம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பற்றி பேசுனாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஏப்ரல் மாதம் கிறிஸ்மஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு அட்வான்ஸாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. நான் பிஸ்னஸில் ஏன்னா நம்ம ஏஷியாவிலேருந்து வந்தோம். பிஸ்னஸ் இப்போ நினச்சா உடனே பிளேனை பிடிச்சி அடுத்த ஊருக்கு போவோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆளுங்க இவங்க இவ்வளவு அட்வான்ஸாக பிளான் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா இன்னும் 8-9 மாதம் இருக்குது, இப்போவே பிளான் பண்ணுறீங்களேன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சாரி ஏப்ராம், நாட் ஃபார் திஸ் கிறிஸ்மஸ், நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னாங்க. எப்படி இந்த கிறிஸ்மஸுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணுறோம், இது அடுத்த கிறிஸ்மஸுக்கு நாங்கள். என்னென்னா நம்ம இன்னைக்கு நீங்கள் உங்கள் உட்காந்துருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கையில் யார் இன்சார்ஜ்? ஹூ கண்ட்ரோல்ஸ் யுவர் லைஃப்? இட்ஸ் காட் ஆர் யூ? ஆர் யூ வில்லிங் டு லெட் கோ? சரண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ரெண்டாவது, கண்டென்ட். போதுன்ற எண்ணம் இல்லாத போது தான் உங்களால் என்ன பண்ண முடியாது, சரண்டர் ஒத்துக்கவே முடியாது. உங்களால் கர்த்தர்ட்ட சரணடையவே முடியாது. ஏன்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய காரியங்களுக்கு நமக்கு பதில் தெரியாது. ஹலோ, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். God does not need to explain everything in your life. God doesn't over explanation. நீங்கள் உங்கள்கிட்ட கர்த்தர் நான் எதுக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இதில் ஒரு 3 சினாரியோ பாருங்கள். முதலாவது, கர்த்தர் உங்ககிட்ட அவர் எல்லாத்தையும் சொன்னார்னா அவருடைய ஞானமும் உங்களுடைய ஞானத்துக்கும் முன்னாடி என்ன? அவருடைய ஞானம் இன்ஃபினைட், அதாவது அளவிட முடியாத ஞானம். நீங்கள் இந்த பூமியில் இந்த வருஷத்தில் பிறந்து இப்போ இருக்க போகிறீங்கிறது கர்த்தரோட தீர்மானம்.
ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, இல்லை 100 வருஷம் கழிச்சு, இல்லை 200 வருஷம் கழிச்சு பிறந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, என்ன செய்வீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஹலோ, தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் பழகுமா? ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில், நான் சிறு வயதுலேருந்து இந்த 60 வயசு வரைக்கும் வந்த வாழ்க்கையில் நாம் பார்த்த விஞ்ஞான மாற்றங்கள் இதுக்கு முந்தின தலைமுறை பார்த்துருக்குமான கிடையாது. கிடையாது. நான் வளரும்போது நீ வந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் யாரை வேணாலும் பார்த்துட்டு பேசலான்னா போடாக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். இப்போ இது ரியாலிட்டி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, நம்ம வந்து ஒரு ஃபோனை போட்டு அந்த சுற்றி ஆப்ரேட்டர் சுற்றி ஹலோ ஹலோன்னு ஒரு 10 பேர் குறுக்க வருவான். 3 minutes ஓவர் உள்ளுக்குள்ளே புகுந்து காலை கட் பண்ணவான்னு எக்ஸ்டெண்டாக கட்டான்னு உள்ளே வந்து ட்ரங்காலில் உள்ளே வருவார் ஆள். இப்போ யாராவது அதெல்லாம் சொன்னால் என்ன சிரிப்பாக இருக்குது. சீரியஸாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஊரில் ஒருத்தருக்கு தான் ஃபோன் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு புரியுமா? இப்போ அந்த காலத்தில் கர்த்தர் சொன்னால் நமக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. ஏன்னா அவருடைய ஞானம் பெரிய ஞானம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, எல்லாமே நான் இதுக்காக தான் செஞ்சேன் அதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா நம்முடைய விசுவாசம் எதில் வளர்ந்துருக்கும்? அவர் மேரில் வந்திருக்கிறாரு. காரண காரியங்களை நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் வளர்ந்துருப்போம், ஆனால் ஃபெய்த்தில் வளர்ந்துருக்க மாட்டோம். கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசத்தில் வளர்ந்துருக்க மாட்டோம். மூணாவதா இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறது காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா ஐ எம் நாட் இன்சார்ஜ். ஏன் கண்ட்ரோலை மீறி நடக்குது? எனக்கு ஏன் வேலை போச்சு? பதில் சொல்லுங்க ஆண்டவரே, பதில் சொல்லுங்க. எனக்கு ஏன் அப்படின்னா என்ன? ஐ எம் நாட் இன்சார்ஜ். அதனால தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க கர்த்தர்கிட்ட. ஏன்னா கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்குற காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் எப்படி பறந்துச்சு? ஏன் ஆண்டவர் எங்கே சண்டை வந்துச்சு? ஏன் ஆண்டவர் அங்கே இது வந்துச்சு? அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? ஐ எம் நாட் இன் கண்ட்ரோல். அப்போ ஆண்டவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு என்ன தோணும்? ஐ எம் நாட் இன் கண்ட்ரோல். அப்போ என்னென்னா, முதலாவது என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, கண்டென்ட்மெண்ட் வந்து ஒரு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் அ பாசிவிட்டி. இது வந்து நாட் அ பாசிவிட்டி, இட்ஸ் அன் அக்செப்டன்ஸ். நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், வேறு வழியே கிடையாது. நீங்கள் பாருங்கள், பிலிப்பியருக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலேருந்து கடிதம் எழுதுகிறார். எழுதும்போது என்ன எழுதுகிறார் பாருங்கள். 4வது 11வது வசனத்திலேருந்து சொல்லுகிறதில்லை, நான் ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எங்க? ஜெயிலில் உட்கார்ந்து இருக்காரு, ரோமாபுரி சிறைச்சாலையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. கடிதம் பிலிப்பாய் பட்டணத்தில் இருக்கிறவனுக்கு எழுதுறாரு. அப்பா, எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல், நீயே வந்து சிறைச்சாலையில் உட்கார்ந்து இருக்க. நான் எங்க இருந்தாலும் மனரம்யம். என்னை கர்த்தர் எங்க கொண்டு போறாரோ அங்க நான் இருக்கிறேன். அதனால ரம்யமா இருக்கிறேன். அது சிறைச்சாலையா இருந்தானா, அது வீடா இருந்தானா, அது எங்க இருந்தானே, அது யூகேவா இருந்தானே, இந்தியாவா இருந்தானே, இலங்கையா இருந்தானே, எந்த பூமியில் எந்த மூளை கொண்டு போனாலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என கர்த்தர் என்னை வழி நடத்துறாருன்னு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் போதிக்கப்பட்ட. காரணம் என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன, என்னுடைய பலன் எங்க இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் 2 கொரிந்தியர் 12:9 சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவனுடைய பலம் என்னுடைய பலவீனத்தில் விளங்கும்னாரு. அப்ப என்னன்னா, நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அவர் நம்ம எங்க இருந்தாலும் மனரம்யமாக போதும், எனக்கு என்ன இருக்குதோ அது போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப சில வேளைகளில் நம்ம போகிற பாதையில் நமக்கு சோதனை வரும். அதுக்கு கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன்னு சொல்லுங்க.
நோ. எனக்கே புள்ள இப்படி ஏன் பிறந்துச்சு, எனக்கே புருஷன் இப்படி வந்தான், எனக்கே பொண்டாட்டி இப்படி வந்துச்சு, எனக்கே இந்த வேலை இப்படி வந்துச்சு, என் பிஸ்னஸ் ஏன் இப்படி போச்சு, ஏன் அவங்க இப்படி என்னை விட்டு போயிட்டாங்க, ஏன் புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு, 1008 கேள்வி உண்டுங்க, இல்லைன்னு சொல்லலை. God does not need to give an explanation. எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அதுதான் பெஸ்ட்டு. எனக்கு கொடுத்த கணவனோ, எனக்கு கொடுத்த பிள்ளையோ, எனக்கு கொடுத்த தொழிலோ, எனக்கு கொடுத்த வேலையோ, எனக்கு கொடுத்த ஊழியமோ அதுதான் பெஸ்ட்டு. அப்போ முதல்ல அந்த கண்டென்ட்மெண்ட் வரணும். ரெண்டாவது என்னன்னா, இந்த பெரிய பிரச்சனை கண்டென்ட்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் கம்பேர் பண்ணுற ஒரு சிறைக்குள்ளே போயிடுவோம். த ட்ராப் ஆஃப் கம்பேரிஷன். எப்போவுமே உங்கள் புருஷனை விட அடுத்தவன் புருஷன் நல்லா தான் இருப்பான், உங்கள் பொண்டாட்டியை விட அடுத்தவன் பொண்டாட்டி நல்லா தான் தெரியும். வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். உங்கள்கிட்ட இருக்க ஃபோனை விட வந்த புது ஃபோன் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். எப்போவுமே இந்த கம்பேரிஷன் இருக்குது பாருங்கள், அதை மாதிரி மோசம் எதுவுமே கிடையாது, கிடையவே கிடையாது. கம்பேரிஷன் எதை எடுத்தாலும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியம். தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஸ்டாப் கம்பேரிங். நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்ல வர்றீங்க, யூ நோ பெட்டர் தென் காட்னு சொல்ல வர்றீங்க. ஆமாம், எனக்கே இந்த பொண்டாட்டி அவன் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஆண்டவரே உமக்கு தெரியல, எனக்கு நல்ல பொண்டாட்டி கொடுக்கும் உமக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். ஆமாம், எது கம்பேர் பண்ணுறீங்க? ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மையாக தானே படைச்சிருக்கிறாரு. அப்போ போதும், எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அது போதும்னு இருக்கா, அந்த ஒரு மனநிலை வேணும். திமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்துல இருந்து பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய எது? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். இத அடிப்படை இதுதான். எனக்கு என்ன, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இப்போ பிரச்சனை, நான் மட்டும் கொஞ்சம் கலராக இருந்திருந்தா, நான் மட்டும் கொஞ்சம் உயரமாக இருந்திருந்தா, நான் மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருந்தா, நான் மட்டும் கொஞ்சம் உண்டாக இருந்திருந்தா, ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு தெரியும் நீ எப்படி இருக்கணும்னு தெரியும். அதுக்காக சாப்பிட்டுட்டு சும்மா சாணி மாதிரி இருக்கக்கூடாது, அது வேற விஷயம். சரியா? ரெண்டு அது என்ன, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கா, அது தேவன் வாழுகிற ஆலயம். உடனே நீங்கள் சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டாரு அதனால் நான் சாப்பாடு சாப்பிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன், அது கிடையாது. ஏன்னா இது தேவன் வாழுகிற ஆலயம், இந்த ஆலயத்தை நம்ம பார்த்துக்கணும், இதை அப்யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப தெளிவாக வசனம் இருக்குது. அப்போ என்ன, நான் இதுக்காக போட்டு நான் இது பண்ணுறதில்ல. அப்போ என்ன, நான் ஒப்பிட தேவையில்லை. போதும் என்கிற மனதனுடன் மிகுந்த ஆதாயம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போறதில்லை. இப்போ இந்த காட்லினஸ் இந்த இது வரும்போது, கண்டென்ட்மெண்ட் வரும்போது நிறைய கேள்வி வரும். இந்த நிறைய கேள்வி வரும்போது என்ன தெரியுமா வரும், கர்த்தரே நீங்க எங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்ககிட்ட. காட் வேர் ஆர் யூ, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணா நீங்க மில்லியன் மைல் தூரத்தில் இருக்கிறது போல இருக்கும் அப்படின்னு தோணுமா? ரைட், ஓகே. நீங்க நல்லா யோசிங்களேன். நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க. ஆமாம், எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்கோம். இந்த ஸ்கூலில் ஒரே ஒரு நேரம் மட்டும் எல்லாரும் அமைதியாக இருப்போம். அது எப்போ? டெஸ்ட் நடக்கும்போது மட்டும்தான். டெஸ்ட் நடக்கும்போது மட்டும்தான் வாத்தியாரும் அமைதியாக இருப்பார், எழுதுகிறவனும் உட்காந்து அமைதியாக எழுதுவான். அப்போ என்னென்னா, நீங்கள் போகிற பாதையில் எதுவுமே நடக்காமல் இருந்துச்சுன்னா டெஸ்ட் நடக்குதுன்னு அர்த்தம். டெஸ்ட் நடக்கும்போது வாத்தியார் பேசுவாரா? பேச மாட்டார். இப்போ கர்த்தரும் சில நேரத்தில் நீங்கள் உங்களை போகும்போது உங்களுக்கும் அமைதியாக தான் இருப்பார், அவரும் அமைதியாக தான் இருப்பார். இப்போ நீங்கள் உட்காந்து ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்லி இது பண்ணால் எப்பா அமைதியாக பார். டெஸ்ட். யாரும் உள்ளே போகக்கூடாது, யாரும் வெளியே வரக்கூடாது. இது என்ன? டெஸ்ட் நடக்குது. பேசாமல் உட்காந்து நீ பரீட்சை எழுது.
ஆமாவா இல்லையா? டெஸ்ட் நடக்கும்போது யாரும் பேச முடியாது, ஒருத்தரும் பேசவும் கூடாது, ஆசிரியரும் பேச மாட்டார், ஸ்டூடெண்ட்டும் பேசக்கூடாது. என்ன காரணம்? டெஸ்ட் நடக்குது. இப்போ நம்ம போட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்க பேப்பரை பார்க்குறோம், காப்பி அடிக்கணும்னா கம்பேர் பண்ணாத, உனக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் நீ பாரு. அப்போ முதல்ல வந்து ஏன் சரண்டர் பண்ண முடியலன்னா, முதல்ல யூ டோன்ட் வாண்ட் டு லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல், அது இதை வந்து கண்ட்ரோலை விடக்கூடாதுன்னு பார்க்குறது. ரெண்டாவது என்னென்னா கண்டென்மெண்ட். மூணாவது என்னன்னு தெரியுமா? உங்களுடைய திட்டமாக கர்த்தருடைய திட்டமாக நீங்கள் வந்து உங்களுடைய திட்டத்தை கர்த்தருக்கு முன்னாடி கொடுக்குறீங்களா, இல்லை கர்த்தருடைய திட்டம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முதல்ல நம்ம என்ன தெரியுமா செய்வோம், நம்ம பிளான் வந்து எப்படி ஒரு ப்ரொவிஷனலாக இருக்கணும், அதை கொண்டு போய் கர்த்தர்கிட்ட கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், நிறைய நேரத்தில் இதுதான் என் பிளானு, இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, சரி ஆண்டவரே உங்கள் திட்டம் நிறைவேறட்டும் அப்படின்னு விடுறதில்லை. என்ன பண்ணுவோம், நம்ம பண்ண பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் திட்டம் என்னமோ அதை விட்டுட்டு ஏன் திட்டத்தில் வா. உங்களை படைச்சது யார்? தேவன். அப்போ அவர் படைச்சவருக்கு தெரியும் தானே உங்களை எதுக்கு உபயோகப்படுத்தணும், எதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்வோம், நம்மளே ஏதாவது செய்யணும்னு பார்ப்போம், நம்ம திட்டத்தை வைப்போம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் இப்படி புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, நீங்கள் காசு கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுருக்கிறீங்க. எதுக்கு வாஷிங் மிஷின் நினச்சி என்ன செய்வீங்க, துணி துவைப்பீங்க, அழுக்கு துணி உண்டை போடுவீங்க, தண்ணியை போட்டு தலைக்கு கொலை கொடுங்க. இந்த வாஷிங் மிஷின் ஒரு நாள் நீங்கள் போய் அழுக்கு துணியை போடும்போது எப்போ பாரு அழுக்கு துணியே போடுற அப்படின்னு வாஷிங் மிஷின் உங்கள்கிட்ட பேசிச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம். வேறு ஒன்றும் இல்லை, வாஷிங் மிஷின் உங்களை பார்த்து எப்போ பாரு அழுக்கு துணியே உள்ளே கொண்டு வந்து போட்டுட்டு இருக்க பாரு, நானும் அதுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். புரியுதா? ஏன்னா உங்கள் திட்டம் எதற்காக அவர் தான் உருவாக்கினார். என்ன சொல்கிறாரு, உலகத் தோற்றத்திற்கு முன்பே உங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரையும் ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறார். எபேசியர் 2:10 என்ன சொல்லுது, அவருடைய செய்கைகளாக இருக்கிறோம். எங்கே? உலகத் தோற்றத்துக்கு முன்னே அவைகளில் நடக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம போயிட்டு ஆண்டவரே என் திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்னால் அவரோட திட்டத்தில் நம்ம இருக்கோமா, நம்ம திட்டத்தில் அவர் இருக்காரா? நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உங்களோட திட்டம் என்னங்கிறத கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆனால் அதை விட்டுட்டு ஆண்டவரே நாங்கள் இதை தான் செய்யணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் நடக்கணும், எனக்கு இதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லி கர்த்தரே இதை செய்யுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமே அப்படின்னு கண்ணீரை விட்டு அழுதா அது நல்ல ஜெபமா? இதில் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, அவங்க திட்டம் நடக்கலைன்னா ஒரே அழுக, கேட்டால் உபவாசம் இருக்கிறாங்களாம். அதுக்கு பேர் பட்டினி போர். ஹலோ, ஆமாம். என்னதுலேருந்து கல்யாணமாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், பிள்ளைக்கு ஸ்கூலாக இருக்கட்டும், பிள்ளையோட கல்யாணமாக இருக்கட்டும், பிள்ளையோட பிள்ளையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க தான் ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க ஆண்டவர்கிட்ட, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல் தான் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு இந்த கோர்ஸ் தான் கிடைக்கணும், எல்லாம் இவங்களே டிட்டர்மின் பண்ணிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. என் பிள்ளை இந்த ஊரில் தான் இருக்கணும், என் பிள்ளை இந்த வேலை தான் பார்க்கணும், என் பிள்ளை இந்த படிப்பு தான் படிக்கணும். ஒருவேளை நீங்கள் எங்கே இருக்கிறவங்க நீங்கள் நினச்சிருக்கலாம் இங்கே தான் இருக்கணும்னு. கர்த்தர் எங்கே கொண்டு போனாலும் போ, எந்த ஊருக்கு, எந்த தேசத்துக்கு, எந்த இதுக்கு போனால் என்ன? இப்போ கர்த்தர் உங்களை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாருன்னா அல்லையா சொல்லுவோம், ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகிறாருன்னா ஆண்டவரே பக்கத்தில் இருக்கவங்களை அனுப்புங்க. எப்படி சூடானுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னா இப்போ தான் சூடானு கரெக்டான ஆளுன்னு பக்கத்தில் உள்ள ஆளை பார்ப்போம். எப்படி? அப்போ கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னு நம்ம தெரியக்கூடிய மக்களாக இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, நிறைய நேரங்களில் நம்முடைய திட்டங்கள் ஒரு டைவர்ஷன் போடுவார். நம்ம திட்டம்னு வரும்போது
நிறைய நேரம் வந்து நம்ம போகிற பாதையில் இப்போ நம்ம போகும்போது பார்த்தீங்களா, இந்த சம்மர் பூரா ரோடை பிரித்து போட்டு ரோடு ஒர்க்ஸ் போட்டானா ஒரே டீட்டூர் தான், டைவர்ஷன். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை டைவர்ஷனில் அனுப்புவார் சில நேரங்கள். ஏன்னா நம்ம போகிறது அவரோட பாதையில் போகணுங்கிறக்காக மாற்றி அனுப்பத்தான் செய்வார். ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யோசேப்பை கூப்பிட்டார் ஆண்டவர். எங்கே நீ வந்து எல்லா உன் தாய் தகப்பன் பிள்ளைங்க எல்லாம் உன்னை வணங்குறவங்களா பார்ப்போம். எப்படி நினச்சிப்பாரு? நம்ம என்ன நினைப்போம்? ஒன்றும் இல்லை ஆண்டவரே, யோசேப்பு கனவு கொடுத்துட்டீங்க. அடுத்த நாள் காலையில் பார்வோன் அரண்மனையிலேருந்து சாரியட் வந்து, எப்பா யாருப்பாங்க? யோசேப்பு, உனக்கு தாப்பா சாரியட் வந்துருக்கு, வாராஜா. அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நீ ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே வேலை போயிடும். என்ன ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னீங்க, வேலை போயிடுச்சு. அதுதான் ஆசீர்வாதம். நீ என் கூட வா, என் திட்டத்துக்கு வா. யோசிச்சு பாருங்களேன். யோசேப்பை கொண்டு போகிறதுக்கு அங்கேருந்து எங்கே கொண்டு வர? அடிமையாக தூக்கி விற்றார். அடிமைத்தனத்திலேருந்து பாத்திவர் வீட்டுக்கு விற்றாங்க. பாத்திவர் வீட்டில் இல்லாத காரியத்துக்கு குற்றம் சொல்லி அவன் சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையில் உட்காந்துருந்தவனை தூக்கி அடுத்த நாள் கொண்டு அரண்மனைக்கு கொண்டு வர. இதுதான் கர்த்தரோட டீட்டூர், டைவர்ஷன். இப்படி தான் டைவர்ஷன். முதல்ல வந்து செக்கம்லேருந்து இது ஸ்லேவ் மார்க்கெட்டு, அடிமை மார்க்கெட்லேருந்து பாத்திவர் வீட்டுக்கு போனால் அங்கேருந்து ஜெயிலேருந்து இன்னொரு டைவர்ஷன் போட்டு தான் பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு வர. ஸ்ட்ரைட்டாக கொண்டு போக மாட்டாங்க. அவரோட நோக்கம், அவருடைய திட்டம், இதெல்லாம் நடந்தால் தான் சரியாக வரும். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் 70 வருஷம் சிறை அடிமைத்தனத்தில் இருந்தாங்க பாபிலோனில். அப்போ தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? எரேமியா 29:11 என்ன சொன்னார்? கொடுக்கும்படிக்கு அறிவேன் என்று சொல்லுகிறார். அவையில் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகள். அப்போ என்ன? ஒரு சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு, ஒரு சரியான காரியங்களை செய்வதற்கு நான் கொண்டு போகிறேன். அப்போ என்னன்னா, தேவன் நம்மளை வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு டீட்டூர் கொண்டு போகிறதுங்க ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம். சில நேரங்களில் கர்த்தர் வந்து நீங்கள் எங்கே எதுக்கு போட ரொம்ப நம்பி இருந்து ஒரு அப்ளிகேஷன் போடுவீங்க, அங்கே தான் ரிஜெக்ஷன் வரும். இதுதான் எல்லாம் ஷியோர் ஷாட், எனக்கு வரப்போகுதுன்னு நினச்சி எல்லாம் போடுவீங்க, டமால் ரிஜெக்டட், முடிஞ்சு போச்சு. சர்வீஸ்க்கு முன்னாடி பிரதர் சொல்லிட்டு இருந்தார் அவர் வீசா பற்றி. இது வரைக்கும் 4 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டார். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி மாற்றி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன்னு டைவர்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் அப்படி தான் ஒரு நோக்கத்துக்கு இது பண்ணால் அதை தான் செய்வார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இந்த காரியங்கள் வரதான் செய்யும். அப்போ என்னென்னா, நம்மளுடைய திட்டமா தேவனுடைய திட்டமா? ஏன்னா கண்ட்ரோல் நம்ம ஏன் வந்து முழுமையாக சரண்டர் ஆகலைன்னா, முதல்ல நம்ம கண்ட்ரோல் போயிருந்து பார்ப்போம். ரெண்டாவது நம்ம வந்து போதுங்கிற மனம் கிடையாது, கண்டென்ட் இருக்கிறது இல்லை. மூணாவது நம்ம திட்டத்தை பார்க்குறதா இல்லை கர்த்தத்தை பார்க்குறதா? கடைசியாக 4வதா நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த சரண்டர் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக, ஒன்று சுயம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக, லேர்னிங் டு பி அன்செல்ஃபிஷ், இல்லை லேர்னிங் டு பி செல்ஃப்லெஸ். என்னுடைய சுயத்துக்கு இல்லை, நான் தேவனுக்கு என்று வாழுகிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு என்று வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கும்போது தான். இப்போ நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சுய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நம்ம வந்து நிறைய நேரங்களில் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நமக்குரிய காரியமாக, நம்ம எனக்குரியது, இது என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து இருக்குது. சின்ன பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் எதை கொடுத்தாலும் அது ஏன் டாய், இது ஏன் இது. எவ்வளவு சின்ன பிள்ளை, 1 வயசு கூட ஆகாத பிள்ளை கூட என்ன பண்ணுது, என்னுடையதுங்க. ப்ரெஸ்ஸி என்ன 12 மாதம் 14 மந்த்ஸா 15 மந்த்ஸ், அவளை தூக்கி வச்சுருக்கும்போது வேற ஒருத்தவங்க வந்து அவங்கள தொட்டால் அது தொட விட மாட்டேங்குது. யார் சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு? இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா, இது எங்கள் அங்கிள், யார் தூக்கி வச்சுருக்காங்க அவங்கள வேறு யார் வந்தாலும் தொட விட மாட்டேங்குது. எப்படிங்க? ஏன்னா செல்ஃப் இருக்க தான் செய்யுது.
அதனால தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொன்னார். லூக்கா 9:23 இருக்கட்டும், லூக்கா 14வது அதிகாரமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருந்து சொன்னார், எவனொருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, முதல்ல உன்னைய வெறுத்து நீ வரக்கூடியவனாக வரணும். அப்போ சில நேரங்களில் நமக்கு நம்ம முழுமையாக கர்த்தரை நோக்கி சரண்டர் அடையாமல் இருக்கிற காரணம் என்னென்னா செல்ஃபு, என் சுயம், எனக்கு என்னுடையது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சாப்பிட போகணுன்னு சொல்கிறோன்னு வைங்களேன், உங்கள் குடும்பத்தில் யார் முடிவெடுக்கிறா? யார் காசு கட்டுறாங்களோ, கணவன் காசு கட்டினா அவருக்கு பிடிச்ச இடத்து தான் போகணும், மீதி பேரெலாம் பின்னாடி போகணும். இல்லை ஒய்ஃபுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவோம், இல்லை பிள்ளைங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவோம், இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அப்போ என்னென்னா, இதில் இன்னொரு காரியம் என்னென்னா, நம்ம எப்போ நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியது. இது மத்தேயு 16வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுடைய சுயத்தை இழக்கக்கூடிய ஒரு காரியம். நான் ஒரு மார்க்குன்னு ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து படித்தேன். அவர் ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓவாக வேலை பார்த்தவர். ரொம்ப நல்லா எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் அவங்க கம்பெனியில் போர்டிலேருந்து சொல்லிட்டாங்க, உன்னை வேலையை விட்டு தூக்குறோன்னு. இவரால் நம்பவே முடியல. ஏன்னா நான் இவ்வளோ பெருசாக இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு எப்படி என் வேலை போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டு மனம் உடஞ்சி போயிட்டார். ஆனால் அவர் வாங்கின சம்பளத்துக்கு நிகராக எங்கேயுமே வேலையும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. ரொம்ப பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டார். எங்கேயும் போகாமல் யாரையும் பார்க்காம கடைசியில் அவரே வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துட்டார். அப்போ ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் எல்லாம் உட்காந்துருக்கும்போது ஒரு 6 மாதம் போயிடுச்சு. பார்க்குறாரு. அப்போ பார்த்தா வீட்டில் பின்னாடி புல்லெல்லாம் ஆள் இடுப்பு உயரத்துக்கு வளர்ந்துருச்சு, எல்லாமே காடு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன செய்கிறதுன்னு பார்த்துட்டு ஒரு நேரம் சரி ரைட்டு இப்போதைக்கு பரவாயில்ல, இந்த புள்ளையாவது வெட்டுவோன்னு சொல்லிட்டு போய் அழகாக புல்லுகளெல்லாம் வெட்டி, அவர் ஒன்றும் புல் வெட்டுற ஆள் கிடையாது, புல்லுகளெல்லாம் வெட்டி எல்லாம் அது பண்ண உடனே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. அவர் வெட்டும்போது பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரன் கேட்டானா, என் வீட்லேயும் வெட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி. உடனே இவர் சரி ரைட்டு ஓகே நம்ம சும்மா தானே இருக்கோம் வெட்டுவோன்னு சொல்லி போய் அழகாக அதையும் வெட்டி கொடுத்தோடனே அவன் காசு கொடுத்துருக்கான். இது பார்த்துருக்கிறாரு, ஆஹா பரவாயில்லையே இது நல்லா இருக்கேன்னு. ஒரு பெரிய புல் வெட்டுற கம்பெனி, ஒரு கார்டன் கம்பெனிக்கு அது ஆரம்பிக்கக்கூடியதாக மாறிச்சு. எப்படின்னா நம்ம சுயத்தை விட்டுட்டு எனக்கு ஏன் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் வரும்போது தான் இந்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். இல்லைன்னா நடைபெறாது. அப்போ என்னென்னா, முதல்ல ஏன் திட்டமா இல்லை அவர் திட்டமா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மார்க் முதல்ல என் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு தன்னோட கண்ட்ரோலை விட்டாரா? விட வைக்கப்பட்டார். போதுங்கிற நலநிலைக்கு வந்தார். இப்போ ஏன் திட்டம் இல்லை, கர்த்தரே உம்முடைய திட்டம் நடைபெறட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்துக்கு போனார். அப்போ கடைசியில் அவர் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினார். அப்போ என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம 2 கையை தூக்கிட்டு ஆண்டவரே சரண்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த செரனிட்டி ப்ரேயர் தெரியும்? நிறைய ரெஸ்டாரண்ட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருப்பாங்க, God give me the serenity to accept the things which I can change and also the courage to things that I can and the wisdom to know the difference. என்னால் எந்த காரியங்களை மாற்ற முடியுமோ அதை மாற்றுவதற்கும், எந்த காரியங்களை என்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க. அதன் மூலமாக நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பேன். இந்த 2 வரி தான் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு நிறைய வீட்டுக்கு போனீங்கன்னா செரனிட்டி ப்ரேயர்னே போட்டிருப்பாங்க. இந்த 2 லைன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த செரனிட்டி ப்ரேயர் 2 லைன் மட்டும் கிடையாது. இது ரேனார்ட் நெய்பர்னு சொல்லக்கூடிய ஒரு 1930s
ஒரு அமெரிக்காவில் இருந்த ஒரு தியாலஜியன் எழுதினது தான் இந்த செரனிட்டி ப்ரேயர். இது வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு எழுதுனது, டைரெக்டாக வேத வசனத்திலிருந்து எழுதுனது இல்லை. ஆனால் அந்த ப்ரேயர் என்னென்னா, நான் முழு ப்ரேயரை வாசிக்கிறேன் பாருங்களேன். God grant me the serenity to accept the things I cannot change, the courage to change the things I can, and the wisdom to know the difference. இதுக்கப்புறம் living one day at a time. எப்படி? living one day at a time, enjoying one moment at a time. எப்படி? living one day at a time, enjoying one moment at a time, accepting hardship as the pathway to peace. எப்படி? ஒரு சமாதானத்துக்கு போகிற பாதை கடினமான பாதை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுங்க. அடுத்தது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேக்கிங் அஸ் ஹீ டிட். யார்? இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி, த சின்ஃபுல் வேர்ல்ட் அஸ் இட் இஸ், நாட் அஸ் ஐ வுட் ஹாவ் இட். நான் விரும்புகிறபடி இல்லை. ட்ரஸ்டிங் தட் ஹீ, தட் இஸ் Jesus will guide me all things right if I surrender to his will. என்ன? நான் எல்லாவற்றையும் கர்த்தராய் இயேசுக்கு சரியான முறையில் வழிநடத்துவார் எப்போ நான் அவருடைய திட்டத்திற்கு முழுமையாக நான் சரணடையும் போது. so that I may have reasonably happy in this life. இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் ரீசனபிளாக ஹாப்பி இருக்கும். and supremely happy with him forever in the next. எப்படி? ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அவர் கூட நித்திய காலத்துக்கும் கிடைக்கும். இதுதான் இந்த ப்ரேயர். இந்த ப்ரேயரோட கோர் என்ன தெரியுமா? சரண்டர். என்ன முதல்ல என்ன, அதாவது என்ன காரியங்களை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாதோ அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். give me the wisdom to understand the things which I cannot change. அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? என்னால் எதெல்லாம் மாற்ற முடியாதோ இதெல்லாம் என் கண்ட்ரோலில் இல்லை. அதனால் நீங்கள் என்ன உங்களுடைய திட்டமோ அதுக்கு நான் ஐ வில் பி கண்டென்ட். என்ன நடக்குதோ என் வாழ்க்கையில் நான் கண்டென்ட்டாக இருக்கிறேன், நான் போதுங்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது, கரேஜ் டு த திங்ஸ் தட் ஐ கேன். அப்படின்னா என்ன? என்னால் என்னென்னத்தை மாற்ற முடியுமோ, என்னுடைய திட்டங்கள் என்னவோ அதெல்லாம் உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன். அது உம்முடைய திட்டமாக மாறி உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவனாக செயல்படுவதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுங்க. கடைசி என்ன? சரண்டர். என்ன? விஸ்டம் டு நோ த டிஃப்ரென்ஸ். எதை தெரிஞ்சுக்கொள்ளணும், நான் எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியத்துக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில், இல்லை ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரே, என்ன இப்படி நடக்குது, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்குது, ஏன் என் நிலைமை இப்படி இருக்குது, என்ன காரணத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டத்தில் போகிறேன், இல்லை ஏன் எனக்கு இவ்வளோ பாடு, ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம், ஏன் நான் இவ்வளவு நிந்தைக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் உட்காந்துருந்தீங்கன்னா, எனக்கு அருமையானவர்களே சோதித்து பாருங்கள். Who is in charge of your life? Who is in control of your life? யார் உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க? சில நேரங்களில் you may be tempted to ask God, tell me the reason. ஆண்டவரே எனக்கு காரணத்தை சொல்லுங்க, ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, நானும் எல்லாரும் மாதிரியும் தானே இருந்தேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை நடந்துச்சு? You may be tempted to ask God the question. நீங்கள் கேட்கவும் செஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பதில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் உங்களுக்கு கிடையாது, அவருடைய திட்டமும் உங்களுக்கு தெரியாது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் கிடையாது. அப்போ என்ன? ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு யூ ஆர் நாட் இன் சார்ஜ். யாக்கோபு சொன்னார் இல்லையா, புல்லை போல பனியை போல இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. none of us have got a guarantee. நாளை காலையில் நம்ம எல்லாரும் ஜீவனோட இருப்போங்கிறதுக்கு
யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. பிறகு ஏன் இவ்வளோ பாடு? பிறகு ஏன்? நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் வயசானவங்கள்ட்ட பேசி பாருங்களேன், அவங்களோட முதிர்ச்சியை பாருங்களேன். ஏன் தெரியுமா? வயசு ஆக ஆக தான் தெரியும் அவங்களுக்கு, நான் எம் நாட் இன்சார்ஜ் ஆஃப் மை லைஃப்னு. ஏன்னா கை வலிக்கும், கால் வலிக்கும், முட்டு வலிக்கும், முதுகு வலிக்கும், பாதி முடி இருக்காது, தலை சீவ தேவையில்லை. ஏன்னா நீ உங்களுக்கு பிரச்சனை எப்போ தலை சீவுறது, எப்படி இது அடிக்கிறது அது அடிக்கிறது. முடி இருக்கணும்னா டை அடிக்க பற்றி கவலைப்படணும். இப்படி எத்தனையோ 1008 பிரச்சனை. ஆனால் வயசாக வயசாக என்ன வந்துடும்? அதனால தான் ஞானம் வந்துடும் சொல்கிறாங்க. என்னென்ன வேற ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலைமை தெரிய ஆரம்பிக்கும். அதான் முதிர்ச்சிங்கிறது என்ன வருதுன்னா, ஐ ஆம் நாட் இன்சார்ஜ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை நேவிகேட் பண்ணி ஒவ்வொரு காரியத்திலையும் என்னை கொண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு காரியம். ஒருவேளை நீங்கள் உட்காந்துருக்க உங்களுக்கு எந்த சத்தமுமே கேட்கலையா, சந்தோஷமாக இருங்க. டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. கர்த்தர் அவரும் உட்காந்து பார்த்துட்ருக்கிறாரு. என்ன ஒரே ஒரு தெரியுமா, அந்த டெஸ்ட்டில் அவர் கூட இருப்பார். பதில் சொல்ல மாட்டார், ஆனால் கூட இருப்பார். அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும். அந்த அஷ்யூரன்ஸ் நமக்கு உண்டு. உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். பையன் காப்பி அடிக்கிறானா, பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்குறானா. ஏன்னா நிறைய நேரம் நமக்கு என்ன தெரியுமா டெம்டேஷன் வரும், அவங்களுக்கு நடந்துருச்சுல நம்மளும் அதே மாதிரி செய்வோமா, அவங்க இப்படி செஞ்சாங்கல்ல நம்மளும் இப்படி செய்வோமா, இவங்க இப்படி பண்ணாங்கல்ல நம்மளும் இதை மாதிரி பண்ணிடுவோமா. உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார் அதை செய். ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பரு. எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையவே கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எல்லோரும் தனித்தனி பாடம் படிக்கிறீங்க, தனித்தனி கொஸ்டின் பேப்பர், தனித்தனி எக்ஸாமு, தனித்தனி கொஸ்டின் மார்க்கு, தனித்தனி ப்ரொமோஷன், தனித்தனி ப்ரைஸு. எல்லோரும் ஸ்டாண்டர்டாக எல்லோரும் ஓகே 3வது பாஸ் ஆகி எல்லாம் 4வது அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன டெஸ்ட்டில் போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்போது கர்த்தருடைய சத்தம் கேட்கலையா, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எனக்கு போதும், நீங்கள் ஏன் கூட இருக்கிறீங்கிற ஒரு நம்பிக்கை, உங்களுடைய பிரசன்னம் இருக்குங்கிறதுக்கான ஒரு சந்தோஷம், அதனால் நான் தைரியமாக போகிறேன். என்னால் எதுவும் செய்ய முடியாது, அதனால் நான் என் 2 கைகளையும் தூக்கி ஆண்டவரே ஐ சரண்டர் எவ்ரிதிங். சரண்டர் பண்ணுவதில் ஒரு பெரிய வல்லமை இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே பூங்கால சொன்னார், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். திரும்ப திரும்ப சொன்னார். என்ன பூமியில் இருக்கும்போதெல்லாம் சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த இதற்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. நான் மனுஷகுமாரன் மரித்து 3ஆம் நாள் உயிர் தழுவேன் அப்படின்னு அத்தனை முறை சொன்னார். ஆனாலும் அந்த நேரம் வரும்போது ஒரு 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 பெரிய ஒரு காரியம். அப்போ என்ன சொன்னார், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் ஆண்டவரை கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் சித்தம் அல்ல, என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு. நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணி பாருங்கள். ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும், ஆண்டவரே நான் இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிற இடத்துல எளிமை நில்லுங்க. உங்கள் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் என்னென்ன முழுமையாக ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஓ லார்ட், என் வாழ்க்கையில் நடக்கிறது எனக்கு என்னன்னு தெரியல. ஆண்டவரே சில நேரங்களில் நான் கண்ணை கட்டி விடப்பட்டது போல் இருக்கு. ஆண்டவரே நான் நிறைய நேரங்களில் நான் தான் இன்சார்ஜின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய கண்ட்ரோலில் ஒன்றுமே இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவரே
ஆண்டவரே இன்றைக்கு அது என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய படிப்பாக இருக்கட்டும், என்னுடைய திருமணமாக இருக்கட்டும், என்னுடைய வேலையாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய ஊழியமாக இருக்கட்டும், ஆண்டவரே எல்லாவற்றிலும் எனக்கு நிறைய காரியங்களை நான் பார்க்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே இதோ நான் போய் கொண்டிருந்த காரியங்களில் நிறைய டீட்டூர் வந்திருக்கலாம், நிறைய அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே முழுமையாய் உம்மை நம்பி, ஆண்டவரே முழுமையாய் உம்மை விசுவாசித்து இதோ என் கைகளை உயர்த்தி, லார்ட் ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ ஓ லார்ட். ஆமா ஆண்டவரே, என்னால் எதுவுமே முடியாதுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆமா ஆண்டவரே, இதோ நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து, ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை குறித்து இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே இதோ நீங்க அவைகளை எல்லாம் எடுத்து, ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காக இவர்களை தெரிந்து கொண்டீர்களோ, என்ன நோக்கத்திற்காக இவர்களை பிடித்து கொண்டீர்களோ, அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் இதோ அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் இந்த பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள் ஆண்டவரே இந்த பகுதியில் போய் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே இன்றைக்கு அவர்களுக்கு உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே ஆம் தகப்பனே, உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, உமக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை உண்டாக எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆம் ஆண்டவரே, அப்படி செய்ய போவதற்காய் நன்றி, நன்றி, கொடான கோடி நன்றி தகப்பனே. ஆசீர்வதிக்கிறோம் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.